வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது கடோபநிஷதம் பகுதி 9. நசிகேதன் யமதர்மரை வணங்கி, குருவே, சர்வ வியாபியாக எல்லா பூதங்களிலும் மறைந்திருக்கும் ஆத்மாவை ஏகாக்கிர புத்தியுடன், அதாவது மன ஒருமை தன்மையுடன் தான் பார்க்க முடியும் என்று சொன்னீர்கள் அல்லவா? ஆனால் அந்த தன்மையான புத்தியை அடைவது மிகவும் சிரமமாக உள்ளதே. அந்த ஏகாக்கிர சித்தம் கிட்டுவது எப்படி? அதற்கு தடையாக இருப்பது எது என்று கேட்கின்றார். யமதர்மர் அதற்கு, கவனமாக கேள் நசிகேதா. பரமேஸ்வரன் இந்திரியங்களை வெளிநோக்கு உடையவனாக சிருஷ்டித்து உள்ளார். ஆகையால் மனிதன் வெளி தோற்றங்களையும் புறத்தே உள்ள பொருள் உலகையே அவை உண்மை என நம்புகின்றன. வெளியிலுள்ள இன்ப நுகர்ச்சிகளை விரும்பி அந்த அனாத்மபூத விஷயங்களை தொடர்ந்து செல்கின்றன. 1000ல் ஒருவனாக எவனோ ஒரு தீரன் சாகா நிலையை விரும்பி இந்திரியங்களை வெளியே போக விடாமல் தடுக்கிறான். அதன் மூலம் பரிசுத்தமான மனதால் அந்த தீரன் தனது உள்ளத்தினுள் பார்வையை செலுத்தி ஆத்மாவை கண்டுகொள்கிறான். அந்த புத்திமான் நதி பிரவாகத்திற்கு எதிர்நோக்கிய திசையில் நீந்துவது போல் வலுக்கட்டாயமாக இந்திரியங்களை வெளிப்பார்வையிலிருந்து திரும்பச் செய்து சுபாவத்திற்கு எதிராக வெற்றி காண்கிறான். பிரத்யகாத்மா என்பது என்னவெனில், எல்லாவற்றிற்கும் உள்ளே சொரூபமாக இருந்து எல்லா விஷயங்களையும் பிரகாசப்படுத்தும் ஆத்மாவிற்குத்தான் பிரத்யகாமா என்பது பெயர். இந்த தனது சொரூபத்தை அறிஞன் இந்திரியங்களை தடுத்து மன ஒருமைப்பட்ட சித்தத்தால் பார்க்கிறான். தான் விரும்பியபடியே சாகா நிலை என்கிற அமிர்தத்துவம் அடைகின்றான். ஆனால் அறிவில்லாத அல்ப புத்தி கொண்டவர்கள் ஆசைகளால் இழுக்கப்பட்டு இன்பத்தின் காணச் சென்று காலதேவனால் பரப்பி வைக்கப்பட்ட மிருத்துவாகிற மாய வலையில் விழுந்து அந்த பாசத்தில் கட்டுண்டு அல்லல் படுகின்றனர். உள்முகமாய் ஆத்மாவை கண்ட அறிஞர்களோ நிலையற்ற இந்த வாழ்க்கையில் நிலையானது என்று எதையும் கருதுவதும் இல்லை. நிலை உள்ளது என நினைத்து எதையும் நாடுவதும் இல்லை. தனது உள்ளத்தினுள் பார்வையை செலுத்தி ஆத்மாவை கண்டுகொண்டார். அந்த அமர நிலையை கண்டுகொண்டதனால் நிலையில்லாத பொருட்களில் அழிவில்லாத பரம்பொருளை அவர்கள் தேடுவதில்லை. ஆனால் மூடர்கள் இன்பங்களை பின்தொடர்ந்து ஓடி அழகிலா அனைத்தையும் வளைத்து அணைக்கும் மரணத்தின் பொறிகளுக்குள் சிக்கி வீழ்கின்றனர். சப்தம், ஸ்பரிஷம், ரூபம், ரசம், கந்த வடிவமான இந்திரிய நுகர்ச்சிகளை எந்த அறிவினால் மனிதன் அனுபவிக்கிறானோ அந்த அறிவே ஆத்மாவாகும். அந்த ஆத்மாவால் அறிய முடியாதது ஒன்றுமே இல்லை. இந்த ஆத்மாவினால் அதன் அருளால்தான் நாமும் ஞானம் எய்துகின்றோம். எனவே உண்மையில் அனைத்தும் அதுவே ஆகும். நம்மிடம் உள்ளதும் உயர்ந்ததும் எல்லாவற்றையும் வியாபித்திருப்பதுமான ஆத்மாவின் வாயிலாகத்தான் விழிப்பிலும் கனவிலும் நாம் உணர்வு நிலையோடு கூடியிருக்கின்றோம் என்பதை அறியும் அறிஞர்கள் துன்பமில்லா நிலையை எய்துகின்றனர். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் ஆகிய காலங்கள் அனைத்தின் அதிபனை மலர்களின் இனிமையை ஒரு தும்பி அனுபவிப்பதைப் போல பொறிகளாம் மலர்கள் அனுபவிக்கும் உள்ளுயிரை ஆத்மாவை ஒரு மனிதன் அறியும்போது அவன் அச்சமில்லா ஒரு பெரு நிலையை எய்துகின்றான். இது உண்மையில் அதுவே ஆகும். பிராணன் முதலியவைகளை தாங்கிக் கொண்டு கர்ம பலனை அனுபவிக்கின்ற ஜீவனை சோதித்து பார்த்து உண்மையில் அவன் ஸ்வரூபம்
முக்காலத்தையும் ஆளுகின்ற பரமாத்மாவே என்று அறிந்ததும் அவன் பயத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். ஆத்மாவை நித்தியம் என்றும் இரண்டு அற்றது என்றும் அறிந்தபின் பயம் எதற்கு? இரட்சணைதான் எதற்கு? எதை எதிலிருந்து ரட்சிக்க வேண்டும்? இப்படி நிச்சயமாக ஆத்ம தத்துவத்தை அறிய வேண்டும். நீ கேட்டதும் இதுவே. சிருஷ்டியின் ஆரம்பத்தில் ஜலம் முதலிய பஞ்சபூதங்கள் உண்டாகும் முன்னமே பிரம்மத்தினின்றும் முதலில் உண்டானவன் ஹிரண்ய கர்ப்பன், அதாவது படைப்பின் தேவன். ஆதியில் தன் எண்ணத்தீயினின்று பிறந்தவரும் தேவர் முதலான எல்லா பிராணிகளின் சரீரங்களிலும் புகுந்து ஹிருதயத்தில் நுழைந்து கொண்டு சப்தாதிகளை அறியும் ஜீவன் சொரூபமாக அவனே விளங்குகின்றான். பிரம்மத்திலிருந்து உண்டான ஹிரண்ய கர்ப்பனை ஆத்மனை பார்க்கின்றவன் பிரம்மத்தையே பார்க்கின்றவனாகிறான். அதுவே நீ கேட்ட பொருள். உயிராற்றலாகவும் இயற்கையாகவும் வரும் முடிவில்லா தோற்றமும் கொண்டவரும் உலகத்திலிருந்து பிறந்தவரும் இதயத்தில் நுழைந்து அங்கு வாழ்பவருமாகிய அந்த பரம்பொருள், அந்த பரம்பொருளின் சக்தியாலேயே கண், காது முதலிய எல்லா புலன்களும் தொழிலாற்றுகின்றன. பார்ப்பதும் கேட்பதும் மற்றும் எல்லா செயல்களும் புலன்களின் வழியாக அந்த ஆத்மாவையே அடைகின்றது. நீ கேட்ட ஆத்ம வஸ்துதான் எல்லாவிடத்திலும் நிற்கின்றது. தாயின் கருவில் மறைந்து வளரும் சிசுவைப் போல உயிர்களின் உள்ளத்தில் ஆத்மா மறைந்து நிற்கின்றது. அக்னியை உண்டாக்கக்கூடிய அரணிக்கட்டையின் மத்தியில் மறைந்து நிற்கும் அக்னியைப் போலவும் பரம்பொருள் மறைந்து நிற்கின்றது. கர்ப்பிணியின் உதரத்திலிருந்து கருவானது உரிய காலத்தில் வெளிப்படுவது போல உத்தம அதிகாரிக்கு பக்குவம் வந்தவுடன் உரிய காலத்தில் ஆத்மா வெளிப்படுகின்றது. கருவுற்ற தாய்மார்கள் சுத்த ஆகாரம் உண்டு கர்ப்பத்தை செவ்வையாக காப்பாற்றி வளர்ப்பது போல் யக்ஞம் செய்யும் யோகிகளும் நெய் முதலிய ஹோம சாமக்கிரிகளில் அக்னியை வளர்ப்பார்கள். அக்னி தேவனையே விராட் சொரூபமாக இருதயத்தில் வைத்து துதிப்பார்கள். அப்பேற்பட்ட அந்த அக்னியையே பரம்பொருளாக நீ அறிவாய். அரணிக்கட்டையிலிருந்து தீயை கடைந்து அக்னியை எடுப்பது போல் உள்ளத்திலிருந்து ஆத்மாவையும் கடைந்து எடுக்க வேண்டும். எல்லா உயிர்களிலும் ஆத்மா இருக்கின்றது. அக்னியானது தான் பற்றி எரியும் பொருளின் வடிவத்தை கொண்டு தோன்றுகின்றது. தீபத்தில் விட்டிருக்கும் எண்ணெய்க்கும் திரிக்கும் ஏற்றவாறு மங்களமாகவும், அதாவது ஒளியுடனும் பிரகாசிக்கின்றது. அந்த அக்னியே அடுப்பு தீயாகவும், உலை நெருப்பாகவும், ஹோமத்தில் அக்னியாகவும், விளக்கில் தீபவர்த்தியாகவும், காட்டுத்தீயாகவும், ஜடாராக்னியாகவும் விளங்குகின்றது. எரியும் பொருளுக்கு ஏற்றவாறு உருவம் கொள்கின்றது அந்த அக்னி. அதுபோலவே ஆத்மாவும் பல வடிவங்களாக தோற்றமளிக்கின்றது. அதுவும் அதனுடைய உண்மைத்தன்மையை இழக்காமல் பற்பல சரீரங்களில் பல பல விதமாக காட்சியளிக்கின்றது. நெருப்புக்கு இரையாகும் பொருளும் நெருப்பும் கடைசியில் ஒன்று போல் லயமடைவது போல் எல்லாம் பரபிரம்மத்தில் லயமடையும். எல்லா தேவதைகளின் மூல உருவம் ஹிரண்ய கர்ப்பர், அதாவது படைப்பு தேவன். அவரிடமிருந்துதான் தினந்தோறும் சூரியன் வெளிக்கிளம்பி உதயமாகின்றான். மீண்டும் அதற்குள்ளேயே அஸ்தமித்து கொள்கின்றான். வண்டியின் குடத்தில் ஆரக்கால்கள் போல் எல்லா தேவர்களும் அவரிடமே உள்ளனர். இவ்வாறு சர்வ வியாபியான ஹிரண்ய கர்ப்பரும் பிரம்மஸ்வரூபம்தான். பிரம்மஸ்வரூபத்தை காட்டிலும் வேறான பொருள் எங்கும் இல்லை. நாம் காண்பது அனைத்திலும் ஆத்மாவை தவிர வேறொன்றும் இல்லை. அங்குள்ளதே இங்கும், இங்கிருப்பதே அங்கும். இங்கு எல்லா சரீரங்களிலும் தோன்றும் ஒரே ஆத்மாவும்
அங்கு ஜெகத்காரணமான பரமாத்மாவும் ஒன்றேதான். இரண்டிற்கும் சிறிது வேற்றுமையும் இல்லை. இவை அறிந்து கொள்ளாமல் வெவ்வேறு வஸ்துவாக பார்க்கின்றவன் ஜனன மரண சுழலில் சிக்கி திரும்ப திரும்ப சாகின்றான். அண்டத்தில் இருப்பதே பிண்டத்தில் இருப்பது. இப்படி நான், நீ, அது, அவன், இது, இவன் என்று வேறுபட்ட பொருள்களாக நினைத்து அவதிப்பட வேண்டாம். பேத புத்தியை, வேற்றுமை உணர்ச்சியை மனத்திலிருந்தே நீக்கிவிட வேண்டும். பரம்பொருள் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்கிற ஞானம் அடையாத வரையில் மரணமும் சம்சார சக்கரமும் விலகிச் செல்லாது. இதை நன்றாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இந்த மன பேதத்தை ஒழித்தால் ஞானசூரியன் உதயமாவான். பிரிவுபட்டு நிற்கும் எல்லா உயிர்களிலும், பிளவுபட்டு நிற்கும் எல்லா உள்ளங்களிலும் பிரிவற்றதும் நாசமற்றதும் நித்தியமானதுமான ஒரே ஆத்மாதான் காணப்படுகின்றது. அப்போது ஜீவன், ஈஸ்வரன் என்கிற வேற்றுமை இல்லை. தேவன், மனிதன் என்கிற வித்தியாசம் இல்லை. குரு, சிஷ்யன் என்கிற பேதமும் இல்லை. கல்வியும் சிக்ஷையும் பெற்ற அறிஞனும் யாதும் கல்லாத மூடனும் ஒன்றாகவே தோன்றுவான். மேலோன் கீழோன் என்கிற உணர்ச்சி அற்றுப்போகும் என்கிறார். ஓகே மக்களே, இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள். மறவாமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.